ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர் ராதாகிருஷ்ணனின் 1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் புத்தகம். இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கம் என கூறப்படும் நெருக்கடி நிலையை முழுமையாக பதிவு செய்யும் அரசியல் ரிப்போர்ட். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு. ஆனா இப்பவே தமிழகத்தினுடைய அரசியல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஇஅதிமுக இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிய பிறகு எங்க கட்சிக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கட்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய கழக குரல் வந்திருக்கு. அந்த கழக குரலை எழுப்பியவர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். அதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல தமிழக பாஜக ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. அவங்க ரெண்டு குரூப்பா இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு குரூப்பாகவும், அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு குரூப்பாகவும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருந்தோம், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதா எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளிப்படுத்தி இருக்காங்க. சோ இது போன்ற அரசியல் நகர்வுகள் குறித்தும், இந்த அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை குறித்தும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புரட்சித்துடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேனே தவிர, என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனேயே என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சித்தலைவருடைய மறு வடிவமாக, தொண்டர்களின் நம்பிக்கையாக இன்றைக்கு புரட்சித்தலைவருடைய எடப்பாடியோட தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி வருகிற தொண்டர்கள், ஆட்சி வருகிற கழகப்பணி, மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம். இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா, அஇஅதிமுக ஒரு கழக குரலை கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பியிருக்காரு. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்ததற்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவை மாவட்டம் அன்னூர்ல ஒரு பாராட்டு விழா நடத்தப்படுது. விவசாயிகள் சார்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழாவில் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படமும் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படமும் இடம்பெறல அப்படிங்கிற காரணத்தினால இந்த விழாவை செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிச்சிருந்தாரு. அவங்க ரெண்டு பேரால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், அவங்களுடைய புகைப்படம் இல்லாத ஒரு விழாவில் நான் கலந்துக்க விரும்பல அப்படின்னு அவர் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் கிடையாது, யார் மேலையும் எனக்கு கோபம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனா எடப்பாடிக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் நினைச்சாங்க போல. தங்களுடைய கட்சிக்காரர், அதுவும் மிக மூத்த சீனியர் அப்படின்னு கூட நினைக்காம அவருக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த கட்சியில செங்கோட்டையன் போய் சேர போறாரு, அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்டுகள்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கலைஞர் அவர்கள் கூப்பிட்டே நான் கட்சி மாறி போகாதவன், அதிமுக மேல அந்த அளவுக்கு விசுவாசத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் நானு, என்ன பார்த்து நீங்க எப்படி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனாலதான் நேற்று நடந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் நான் அமைதியா இருக்கேன், கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட நபர் நானு, என்னோட பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் பத்தி நான் கவலையே பட மாட்டேன், நம்முடைய கட்சியும் நம்முடைய கழகமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு நான் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கேன் அப்படிங்கிறத அவர் வெளிக்காட்டியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முன்னாள் அமைச்சரும் இப்ப தமிழக எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட மறு வடிவமாக இபிஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு கிடைத்த இறையொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் விரும்பும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவெடுத்துள்ளார். மேலும் அதிமுகவை எந்த சக்தியாலும் சேதப்படுத்த முடியாது என அவர் கூறியிருக்காரு. இந்த வீடியோல ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் மறைமுகமா கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு எதிராக தான் இந்த வீடியோவை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் தகவல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மற்றொரு தலைவலியை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதாவது அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம்
தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே அவருக்கு ஆதரவா தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வெளியாகிட்டு இருந்தது. முதல் முறையா அவருக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மற்றும் ஒரு சறுக்கலா பார்க்கப்படுது. ஏற்கனவே KO செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கழக குரலை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா KO செங்கோட்டையன் அவர்கள் எந்த அளவுக்கு சீனியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் இப்படி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு அப்படின்னா இது மற்ற நிர்வாகிகள் மத்தியிலும் எதிரொலிக்கும். ஏற்கனவே O பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாரு. அவருக்கு ஆதரவா பாத்தீங்க அப்படின்னா வைத்திலிங்கம், வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். அவர்களுடைய பகுதிகளில் அவர்களுக்கான செல்வாக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய செல்வாக்கையும் இழந்துட்டா, ஒவ்வொருத்தருடைய ஆதரவும் இழந்துட்டா 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் வெளியான ஒரு சர்வே, அதாவது இந்தியா டுடே சி ஓட்டர் சார்பாக ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஒவ்வொரு கட்சிகளும் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருந்துன்னு சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 23 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இது 20 விழுக்காடா குறையும், அதாவது அவங்க வாங்கிய வாக்குகள்ல 3 விழுக்காடு வாக்குகள் குறையும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. பாஜக கூட்டணியான NDA கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தது. அதே கூட்டணி 21 விழுக்காடு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி தான் 2026 தேர்தலில் அதிகமான வாக்குகளை வாங்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. இதைத்தான் பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும். மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதும் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கருத்து கணிப்பின்படியே நமக்கு தெரிய வந்திருக்கும் 52 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கறத இந்த கருத்து கணிப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா பாஜகவே ஒற்றுமையா இல்லையே, அவங்களுக்குள்ள நிறைய அணிகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் தனக்கு மாநில தலைவர் பதவி வேணும், தன்னுடைய தலைமையில பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்லாம் கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நிறைய இடங்கள்ல புறக்கணிச்சாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதோட நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரிவினை இல்லை அப்படிங்கிறத நேற்று நடந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தொடரில் அவங்களே எடுத்து காட்டிட்டாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் அவங்க பேசின பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா செயற்கையாவே இல்லை, உண்மையாவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய தம்பி கூட சேர்ந்து நானும் அவருக்கு உறுதுணையா இருப்பேன், அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இப்ப இருக்கிற திமுக ஆட்சி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு செங்கல் கூட மிச்சம் வைக்காம திமுகவினுடைய ஆட்சியை நான் அகற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு. ஆனா இப்பவே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வருங்காலத்திலையும் என்னென்ன அரசியல் நகர்வுகள் நடக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.